நம்முடைய தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த பரிசுத்த வாரத்தினுடைய மற்றும் ஒரு நாள் மாண்டி தேசத்தை அல்லது கட்டளை வியாழன் அல்லது பெரிய வியாழன், பரிசுத்த வியாழன், திருவிருந்து வியாழன், இப்படி பல பெயர்களால் அழைக்கப்படுகிற இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கென்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே வாசித்த யாத்திரா 12ஆம் அதிகாரம். அதில் 14 வரை உள்ள வசனங்கள், அது பெரிய பகுதி. எனவே அதை நான் முழுமையாக வாசிக்காமல் குருத்தோலை நியாயிலிருந்து என்ன நடந்தது என்பதை குறித்து ஒரு ரீகேப், மறுபடியும் ஒரு நினைப்பு. குருத்தோலை ஞாயிறில் எருசலேம் நகருக்குள் ஆண்டவர் இயேசு பவனி வருகிறார். அவரை எருசலேம் நகருக்குள் வரவழைக்கிறார்கள் ஜனங்கள். ராஜாவாக்க முயற்சிக்கிறார்கள். தாவீதின் குமாரன் யோசனை அழைக்கிறார்கள். திங்கட்கிழமையில அத்திமரத்தை அவர் பார்க்கிறார். பசி பழம் ஏதாவது இருக்கிறது பார்க்கிறார், கிடைக்கல. எனவே அத்திமரத்தை சபிக்கிறார். எருசலேம் தேவாலயத்துக்கு சென்று அங்கே ஆலய சுத்திகரிப்பு செய்கிறார். அதன் பிறகு எருசலேம் தேவாலயத்தில் ஒரு சுகமளிக்கிற நிகழ்ச்சியை நடத்துகிறார். அது திங்கட்கிழமை முடிந்தது. செவ்வாய்க்கிழமை திரும்ப அதே வழியில வரும்போது அந்த பட்டுப்போன அத்திமரத்தை பார்த்து சில போதனைகளை தன்னோடு வந்த சீடர்களுக்கும் மக்களுக்கும் போதிக்கிறார். அங்க இருக்கிற மக்கள் அவரிடத்துல கேள்வி எழுப்புகிறார்கள். எந்த அதிகாரத்திலே இதை நீ செய்கிறார் என்று கேள்வி எழுப்புகிற மக்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். 2 குமாரனை பற்றி, உண்மைகளை பற்றி அவர்களிடத்தில் பேசுகிறார். அநீதமான தோட்டக்காரன் ஊமையை பேசுகிறார். ராஜாவின் குமாரன் அவனுடைய ஊமையை பற்றி பேசுகிறார். அங்கிருக்கிற பெருமக்கள், அதாவது வேத அறிஞர்கள், குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் ராயனுக்கு வரி செலுத்தலாமா என்று கேட்கிறார்கள். அவர் ராயனுக்குரியதை ராயனுக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்துங்கள் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதோடு கூட சதுசேயருடைய கேள்விகள், பிரதான கற்பனை எது என்ற கேள்வி, இதற்கெல்லாம் அவர் பதில் கொடுத்து வருகிறார். இயேசு அவர்களுக்கு சில கேள்விகளை கேட்கிறார். சதுசேயர்களும் பரிசேயர்களுக்கு விரோதமாக கூறின ஊமைகள், அதாவது தண்டனை யாருக்கு வரும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவர்களுக்கு ஐயோ என்ற வார்த்தையின் வழியாக சில காரியங்களை அவர்களுக்கு போதிக்கிறார். ஏழை விதவனுடைய காணிக்கையை ஆலயத்தில் அமர்ந்து பார்க்கிறார். அந்த அம்மாவுக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். அதை தொடர்ந்து கிரேக்கர்கள் இயேசுவை சந்திக்கிறார்கள். அந்த சந்திப்புக்கு பிறகு அவநம்பிக்கை பற்றி ஒரு விளக்கத்தை சீடர்களுக்கு கொடுக்கிறார். வரப்போகிற அழிவுகளை குறித்து தீர்க்கதரிசிகள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்பதை குறித்து அவர்களிடத்தில் பேசுகிறார். வரப்போகிற நிகழ்ச்சியினுடைய அடையாளங்களை குறித்து உரையாடல்களை சீடர்களிடத்தில் பேசுகிறார். 10 கன்னிகைகளுடைய பூமியை அவர்களிடத்தில் பேசுகிறார். 10 தாளந்து பூமிகளை பற்றி பேசுகிறார். நியாயத்தீர்ப்பு நாள் குறித்து விளக்கத்தை சொல்லுகிறார். இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை நடந்தது. புதன்கிழமை என்ன நடக்குது? பெத்தானாவிலே குஷ்டரோகியா இருந்த ஒரு மனுஷன் இயேசுவால் சுகம் பெற்று சீமோன் வீட்டில் அங்கே இருக்கிற பொழுது நடக்கிற நிகழ்ச்சி. ஒரு பெண்மணி அவருடைய பாதங்களுக்கு ஸ்தைலாபிஷேகம் செய்கிறார். யூதாஸ் வெளியேறுகிறான். இவ்வளோ பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டேமா, அதை விற்றுந்தா நிறைய காசு கட்சிக்கு அந்த தைலத்தை, விலை உயர்ந்த தைலத்தை அந்த அம்மா பூசிட்டான், வேஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லி அவன் பொருளாளராக இருக்கிறவன், பணத்தை பற்றி குறி அவனுக்கு இருக்கிறது. எனவே அவன் வெளியேறுகிறான். அடுத்து இந்த வியாழக்கிழமையில ஆண்டவர் தம்முடைய சீடர்களை அழைத்து பஸ்கா விருந்து ஆயத்தம் பண்ண சொல்லுகிறார். ஏன்னா பஸ்கா நெருங்கிடுச்சு. இந்த பஸ்கா விருந்து சீடர்கள் மத்தியில ஒரு பெரிய விவாதத்தை கொண்டு வந்தது.
அந்த விவாதம் என்ன என்று சொல்லுகிற பொழுது, இயேசு ஆண்டவர் ஒரு மிக அற்புதமான செயலை சீடர்கள் மத்தியிலே செய்கிறார். எல்லாரையும் அமர வைத்து விட்டு ஒவ்வொருவருடைய பாதங்களையும் அவர் கழுவுகிறார். அப்போ நாம் வாசித்த அந்த பகுதியில் யோவான் 13 அந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது. பேதுரு தடுக்கிறா, என்ன வேண்டாம், நீர் போய் அதை செய்யலாமா? அப்போ அவருக்கு ஒரு விளக்கத்தை சொன்னோன்னா அவன் என்ன சொல்றான், உடனே என் தலையிலேருந்தே கழுவிடுன்றார். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போறான், நான் மரிக்கும் தருவாய் வந்து விட்டது. ஒருத்தர் நீயா, யாரு நீயா 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 என்னோடு போஜனம் பண்ணுகிற மனுஷனு அப்படின்றார். அப்போ போஜன அந்த விருந்தை விட்டு எழுந்து போகிறார். அப்போ இந்த பஸ்கா என்ற ஒரு வார்த்தையை நாம் அந்த இடத்துல பார்க்கிற பொழுது, அவர் பிரிவு உபசார வார்த்தைகளை சீடரிடத்தில் பேசி அவர்களை அனுப்பிவிட்டு அவர் எங்க போறாரு, ஜெபம் பண்றதுக்காக கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. அங்கே அவர் வியாகுலமாய் ஜெபிக்கிறார். அங்கே சீடர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரமாவது எனக்காக ஜெபம் பண்ண விழித்திருந்தாரு. அவங்க தூங்க விளைவினோம். அப்போ யூதாஸ் படை திரளோடு வந்து இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்து அவன் செல்லுகிற காட்சி. இயேசுவை அந்த வியாழக்கிழமை கெத்செமனே தோட்டத்தை பிடித்து செல்லுகிறார். அங்கேயும் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. பேதுரு கோபத்தில் என்ன பண்றாரு, கத்தி எடுத்து ஒருத்தன் காதை வெட்டிடுறாரு. அப்போ இயேசு ஆண்டவர் அவனிடத்துல சொல்றாரு, உன்னுடைய பட்டயத்தை எடுத்து உரையில போடு, தூரம் போடுன்னு சொல்ல, உரையில போடு. ஏன்னா அது பாதுகாப்பு இருக்கட்டும், வேற ஒரு விஷயங்களுக்கு அது இருக்கும். இப்போ சீக்கியர்கள் எல்லாம் உடைவாளை வச்சிருப்பாங்க இடுப்புல, எப்பவுமே குருவாள் அல்லது ஒரு வாழ் எப்பவுமே இடுப்புல வச்சிருப்பாங்க. அதனால வர போறவங்களாம் வெட்டுறதுக்கா இல்லை, அவருடைய சேஃப்டி, அவருடைய மத கலாச்சாரம். அது போல பேதுருவிடத்தில் அவர் சொல்லுகிறார், அந்த அருந்து விழுந்த காதை கூட எடுத்து ஒட்ட வைத்து அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவனுடைய பெயர் மல்கூஸ் என்ற வார்த்தையை சொல்லப்படுகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியெல்லாம் இந்த ராத்திரியில் அவரை பிடிக்கிறாங்க, அரண்மனை கொண்டு போறாங்க, விசாரிக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குவது. இப்போ நடந்த நிகழ்ச்சி என்ன, இயேசு சீடர்களோடு ஒரு பந்தி அமர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை செய்கிறார், நான் மரிக்க போகிறேன், ஆனால் மரித்து நான் மீண்டும் உங்கள் மத்தியிலே வரப்போகிறேன். என்னுடைய மரணத்திற்கு அடையாளமாக என்னுடைய இரத்தத்தையும் என்னுடைய சரீரத்தையும் நீங்கள் புசித்து பானம் பண்ணி என்னுடைய மரணத்தில் நீங்கள் பங்கு பெறுங்கள். அதற்கு அடையாளமாக திராட்சை ரசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார், அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி எதனுடைய தொடர்ச்சி என்று நாம் பார்க்கிற பொழுது, சற்று முன்பு நாம் வாசித்த யாத்திரா புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல நடந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி. அங்கே ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில ஏறக்குறைய 400 ஆண்டுகள் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிற நேரத்துல அவர்களை அங்கிருந்து விடுதலையாக்கும்படி கடவுள் திட்டம் கொடுத்து மோசேயின் மூலமாக பார்வோனிடத்துல பேசி அவர்களை விடுதலையாக்குகிறார். அவர்கள் விடுதலை சாதாரணமாய் இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து அந்த விடுதலையை கடுமையாக்குகிறார் கடவுள். என்ன கடுமையான காரியம், மோசே போய் கேட்பா, பார்வோன் போய் சரி நீங்க போங்கன்னு சொல்லுவாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல கடவுள் பார்வோனுடைய மனதை கடுமையாக்குவார், அவன் கடினமாயிடுவான். உடனே அதெல்லாம் அனுப்ப முடியாது, போங்கன்றுவான். இப்படியே 10 வாதைகளை அனுப்பி 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 அப்போ ஒரு விடுதலை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு சாதாரண விஷயம் இல்லை நமக்கு. அதுலேயும் பொது தேர்வுன்னா ரொம்ப கஷ்டம். 4 பக்கம் இடிப்பாங்க, வாத்தியார் ஒரு பக்கம் இடிப்பாங்க, அப்பா அம்மா ஒரு பக்கம் இடிப்பாங்க,
ஹெட் மாஸ்டர் ஒரு பக்கம் இடிப்பாரு, கரஸ்பாண்டன்ட் வந்து ஒரு பக்கம் இடிப்பாரு. எப்படின்னா படிச்சு என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க. அப்போ அந்த சோதனை அல்லது அந்த 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 ஒரு இக்கட்டான நிலையில விடுதலை பெற்று அதிலிருந்து வெளியே வருவது என்பது ரொம்ப சாதாரண விஷயம் நினைக்கிறோம். அது இல்லை. இஸ்ரவேல் மக்களுடைய அந்த வாழ்க்கையில அவர்கள் மீட்கப்படுகிற ஒரு நிலைக்கு கடவுள் பல முயற்சிகள் எடுக்கிறார். 9 வாதிகள் புரிஞ்சிச்சு. இப்போ கடைசியா 10வது ஒரு வாதம். அந்த வாதம் என்ன? தலைப்பிள்ளை சங்காரம். ஒரு வீட்டுல தலைப்புள்ள இருந்தான்னா அவன் செத்துருவான். அதனாலதான் நாம இப்ப என்ன பண்றோம், திடீர்னு கருமையாக சூழ்ந்து இடி இடிக்குது, டமால் டிமிழ்ந்து, தலைப்புள்ளிங்களா வெளியே போகாத. ஏன் மற்ற 2 புள்ளிங்க மேல விடாதா? வெளியே போனா நம்ம அப்படி ஒரு நம்பிக்கை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்போ கடவுள் தலைப்பிள்ளை சங்காரத்தை கொடுத்து அது ஒரு கடுமையான ஒரு தண்டனை. இப்ப அந்த தண்டனை நிறைவேற்றுகிற பொழுது அந்த எகிப்தில் இருக்கிற எல்லா மக்களும் செத்து போவாங்க. அந்த வீட்டுல எந்தெந்த வீட்டுல பிள்ளைகள் இருக்கிறா அந்த வீட்டுல எல்லாம் சாவாயிரும். கண்டிப்பா எல்லார் வீட்லயும் ஒரு தலைப்பிள்ளை இருப்பாங்க இல்லையா? இருப்பாங்களா இல்லையா? இருந்திருப்பாங்க, கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அப்ப அங்க யாரு ஊடுருவி வாழ்ந்து கொண்டிருக்கிறது? இஸ்ரவேல் மக்களும் இருக்கிறாங்க. இப்ப கடவுள் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் மக்களுக்கு மோசேனுடைய ஒரு உத்தரவு கொடுக்கிறார். அந்த உத்தரவு என்ன? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுங்க. ஒருவேளை ஒரு ஆட்டினுடைய உணவை சாப்பிட முடியாத ஒரு குடும்பம் இருந்ததுன்னா பக்கத்துல 2-3 வீடுக்கு சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு ஆடை விலைக்கு வாங்கி நீங்க அதனுடைய ரத்தத்தை உங்களுடைய வாசல் படியிலே பூசிவிட்டு அதனுடைய இறைச்சியை என்ன செய்யணுமா, அதோட பச்சை கீரையும் புளிப்பில்லாத அப்போ பச்சை கீரை நீங்க சாப்பிட்டுக்கிறீங்களா? யாராவது இந்த வல்லாரை கீரைன்னு ஒண்ணு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? நமக்கு தெரிஞ்சது சிறுகீரை, முருங்கீரை, அரைக்கீரை, புளிச்சக்கீரை, எப்படி கீரை, இதை தவிர எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அந்த வல்லாரை கீரைன்றது ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு கீரை. நீங்க நல்லா அதை நறுக்கி கொஞ்சோண்டு வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் தயிரை போட்டு அப்படி பரட்டி கொடுங்க பாரு, அந்த டேஸ்டே வேற. நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்டு பார்த்தோமா அப்படின்னா இல்லை. நான் சொன்னேன், நான் போயிருந்தேன்ல இலங்கைக்கு, நான் போன உடனே அங்கே சொல்ற முதல் இது என்ன தெரியுமா? வல்லா இருக்கிற பொரியல் இருக்கணும்ன்றாங்க. கம்பல்சரி எல்லாரும் வீட்லயும் அது கொடுப்பாங்க. அந்த புளிச்ச அந்த கீரை அப்படியே பச்சையா இருக்கணும். ஆனா இறைச்சி மட்டும், கறி மட்டும் எப்படி இருக்கணுமா? நெருப்புல சுட்டு சாப்பிடணும்னா. இப்ப தந்தூரி எங்க ஆரம்பிச்சிச்சு பாத்துக்கிறீங்களா? கடவுள் தாங்க பாருங்க. நாம என்ன சொல்றோம்? அவர் மருத்துவர் என்றோம், அவர் விவசாயி என்றோம், அவர் அது பண்றாரு இது பண்றாருன்றோம். அவர் அப்பவே தந்தூரி பாயா செஞ்சுக்கிறார், நம்மளுக்காக நல்ல உணவு கொடுத்துருக்கிறார். இதை நீங்க சாப்பிடணுன்றாரு. நீங்க சாப்பிட்டுட்டு ஏன் இதை சொல்றாரு? அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், ஒரு பலம். நீங்க சாப்பிட்டு தயாராயிருங்க. இனி இந்த உணவு உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஊர்ல நீங்க சமைச்சு சாப்பிட முடியாது. இந்த ராத்திரியோட உங்க கதை முடிஞ்சிச்சு. இந்த ஊர்ல நீங்க இந்த ராத்திரியில என்ன செய்ய போறீங்க? வெளியேற போறீங்க இந்த ஊரை விட்டுட்டு. கடைசியா ஒரு முறை இந்த வீட்டுல சாப்பிட்டுட்டு நீங்க கிளம்புங்க. அப்போ சங்காரக்காரன் வருவான். எந்தெந்த வீட்டுல நிலைக்கால்கள ஆட்டுக்குட்டியோட ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுல யாரும் மதிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் இஸ்ரவேல் மக்கள். இப்போ அந்த நிகழ்ச்சியை பற்றி ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற கட்டளை என்ன?
ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடத்திலும் முதல் மாதத்துல நீங்க இந்த இதை அனுசரிக்கணும். அதுதான் பஸ்கா. பஸ்கா என்று சொன்னால் ஆங்கிலத்தில் பாஸ்ஓவர். பாஸ்ஓவர்னா என்ன? கடந்து போதல். இப்படி கடந்து போகுது. அப்படி கடந்து போகிற ஒரு சூழல்னா எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் கடந்து போகிறார்கள், வனாந்தரத்தை கடந்து போகிறார்கள், சிவந்த சமுத்திரத்தை கடந்து செல்லுகிறார்கள், யோர்தானை கடந்து செல்லுகிறார்கள், அவர்களுடைய அடிமைத்தனத்தை கடந்து செல்லுகிறார்கள், கடவுளுடைய விடுதலை வாழ்க்கையை அவர்கள் பெறுவதற்கு துன்ப வாழ்க்கை கடந்து அவர்கள் செல்லுகிறார்கள். அப்போ பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது. அது என்ன உடன்படிக்கை? நான் முதல்ல உங்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தேன். அந்த பிரமாணத்தை நீங்கள் என்ன செய்யல? கடைபிடிக்கல. அந்த வழியில வரும்போது சீனாய் மலை அடிவாரத்துல சில கட்டளைகளை கொடுக்குற அவங்க அதை மீறிட்டாங்க. எரேமியா 31:31 நீங்க வாசிச்சா ஒரு புதிய உடன்படிக்கை அவர்களுக்கு தருகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்கள் தகப்பன், நான் உங்கள் பிதா. ஒரு புதிய பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அது எழுத்து வடிவில் இல்லை, அதை உங்க உள்ளத்திலே இருதயத்திலே எழுதி வைக்க போறேன்றார். உங்கள் இருதயத்திலே எழுதுகிறேன், அது நித்திய காலமாய் நிலைத்தது. அன்பானவர்களே, இங்கே பஸ்கா விருந்து என்ன? பலி. ஒரு பலி, அதனுடைய ரத்தம், அதனுடைய சரீரம். இப்ப பலி ஒரு என்ன பலி செலுத்துறாங்க? ஆட்டுக்குட்டியை. எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியை சொல்றாரு அவரு? அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும். ஆட்டுக்குட்டியும் நீங்க போற காணிக்கை ஒண்ணு, நீங்க போற காணிக்கை கூட ஒண்ணுதான். ஆட்டுக்குட்டி எப்படி பழுதற்றதா இருக்கிறது, அதே போல உங்கள் காணிக்கை பழுதற்றதா இருக்க வேண்டும். எத்தனை முறை தான் உங்களுக்கு சொல்றது? கிழிஞ்சி நோட்டை போடாதீங்க, கசன் நோட்டு போடாதீங்க, ஓட்டர் நோட்டை போடாதீங்க. கடவுளுக்கு கொடுக்கறத பார்த்து பார்த்து கொடுங்க, சுத்தமா கொடுங்க, பழுதற்றதான் கொடுங்க. ஏன்னா நம்ம கடைசியா அங்க பார்த்தா அது எண்ணும் போதுதான் தெரியுது எவ்வளோ ரொம்ப கசங்கி போய் ரொம்ப அழுக்கா பழுதற்றது. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உள்ளம், என்னுடைய சரீரம் பழுதற்றதா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப என்னுடைய காணிக்கை நீங்க யோசித்து பாருங்க. ஆபேல், காயின். ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது எதனால? அவன் கொண்டு வந்து படைத்தது பழுதற்றது, அவன் உள்ளமும் பழுதற்றதா இருந்தது. ஆனால் காயினுடைய நிலைமை அப்படி இல்லை. அவன் என்ன செய்யறான்? கட்சதை தூக்கி வந்து போட்டான். ஏன்னா நாம அப்படிதான் பண்றோம். சில நேரத்துல பாக்கெட்ல கை விட்டு தேடி நிற்பாங்க. நோ 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 நோ, ஏதோ ஒண்ணு கட்சிச்சோ, ரைட் இதுதான்ப்பா அப்படின்னு எடுத்து போட்டு வந்துடுவாங்க. அப்படிதான் ஒருத்தர் எனக்கு தேடி தேடி காணிக்கை எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் போயிட்டு பிறகு அவருக்கு போன் பண்ணி சொன்னேன், ஐயா 500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்படியா? நான் 50 ரூபான்னு நினைச்சுனேன். வேணும்னா 450 ரூபாய் நான் உனக்கு அஞ்சுட்டு பாருங்க சொல்றது. இதெல்லாம் நடக்குதுக்கா, எதேச்சா நடக்கிற நிகழ்ச்சிகள். ஆனால் கடவுளுக்கு அப்படி எதேச்சா நம்ம செய்ய முடியாதுல்ல. கடவுள் திட்டமிட்டு நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களை பலியினாலே, ரத்தத்தினாலே, பழுதற்ற சரீரத்தின் அந்த இறைச்சினாலே நம்மை மீட்டுக் கொண்ட இஸ்ரவேல் மக்களை மீட்டுக் கொண்ட கடவுள் அதே புதிய இஸ்ரவேல் மக்களாகி நம்மை அதே பலியின் மூலமாய், அதே கரை திரையற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சதையினாலும் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். இப்ப தெரியுதா யோவான் ஸ்நானனுக்கு இயேசுக்கு என்ன பேர் வச்சாருன்னு? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற இயேசு குட்டின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அது ஒரு எகிப்தியருடைய விடுதலை. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்த விடுதலை இது. ஆனால் இப்பொழுது கொடுக்கிற பலியோ ஒட்டுமொத்த உலகத்தின் மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற பலி.
அதைதான் இயேசு ஆண்டவர் இங்கே சீடர்களோடு பந்திருக்கிற அந்த நாள், இந்த நாள் தான் பஸ்காவுக்கு ஆயத்தமான நாள். அது பழைய ஏற்பாட்டின் காலத்தின் பஸ்கா வேறு, புதிய ஏற்பாட்டின் காலத்தின் பஸ்கா வேறு. பழைய ஏற்பாட்டின் பஸ்காவும் புதிய ஏற்பாட்டின் பஸ்காவும் ஒன்றுதான், ரெண்டுமே விடுதலை தான். ஆனால் அங்கே கொடுத்த கட்டளை என்ன? வருடந்தோறும் நீங்க இதை கொண்டாடணும், நினைவுபடுங்க. வருடந்தோறும் நீங்கள் பஸ்காவை அனுசரிக்க வேண்டும். ஆனால் புதிய உடன்படிக்கையின் பஸ்கா என்ன? இனி நீங்கள் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? உனக்காக எனக்காக இயேசு ஆண்டவர் சிலுவை மரத்தில் அவரே பாவ பரிகாரியாய் நமக்காக பலியாக ரத்தம் சிந்தினார். அதை அடையாளப்படுத்துகிற நிகழ்ச்சி தான் இயேசு ஆண்டவர் கொடுத்த இந்த கட்டளை. அது என்ன கட்டளை? அவர்களுக்கு திராட்சை ரசத்தை கொடுத்து சொல்றாரு, இதுல நீங்கள் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற புதிய உடன்படிக்கை ரத்தம். இந்த புதிய உடன்படிக்கை, ஏன்னா பழைய உறவு முறிந்தது, புதிய உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. இது ரத்த உறவு. இந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவு என்றைக்குமே மாறாது. சில நேரத்துல நாம ஊர்ல குடும்பங்கள்ல நடக்கிற நிகழ்ச்சி, இதுக்கு வரல, பைபிளுக்கே போயிடுறாங்க. ஒரு எபிரே என்ன போட்டு ஒருத்தன் அடிச்சுங்கிறான், ஒரு எகிப்தையும். மோசை பார்த்தான், ஏன்னா நம்மளால ஒருத்தன் அடிக்கிறான்னு போய் அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டான். நாம அப்படி செய்யுமா? சில நேரத்துல பேசுவாங்க ஊர்ல, என்னப்பா யாருமே கேட்கல, அவன் வந்து இப்படி கேட்கறான் உனக்காக, அதுதான்ப்பா ரத்தம் சொல்றாங்க இல்லையா, அதுதான் ரத்தம். இது ரத்த சம்பந்தமான உறவு, புதிய உடன்படிக்கையின் ரத்தம். புதிய உறவுக்கும் புதிய வாழ்வுக்கும் புதிய மன்னிப்புக்கும் புதிய விடுதலைக்கும் புதிய மகிழ்ச்சிக்கும் அடையாளப்படுத்தப்படுகிற ஒன்று. அதனால்தான் பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல, இந்த கட்டளையினுடைய புதிய உடன்படிக்கையில ஒருவரும் அபாத்திரராய் நீங்கள் பங்கு பெறக்கூடாது. இது கிறிஸ்துவுடைய ரத்தம், இது கிறிஸ்துவுடைய சரீரம். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு கத்தோலிக்க பாதிரியார் ஒரு செய்தியை பேசியிருக்கிறார் இந்த நாட்கள்ல. அதை எனக்கு ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறாரு. நான் வர்றதுக்கு முன்னாடி அதை எடுத்து பார்த்தேன், என்ன அது புதுசா ஏதோ ஒரு பாதர் ஏதோ பேசுகிறாரு. அவர் ஒரு செய்தி சொன்னார், ஒரு செய்தி, அது எனக்கு ரொம்ப தேவையா இருந்தது. நமக்கு உங்களுக்கும் அது தேவையான செய்தி தான். என்ன செய்தி? அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமும் முதலாக யாருக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? அந்த பந்தியில முதல்ல யாருக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? நீங்க சொல்லுங்க. இதுல இருக்குது, நீங்க வாசித்த பகுதியில யோவான் 13 இருக்குது. அந்த அப்பத்தை அதை வாங்கின உடனே ஐயா எழுந்து வெளியே போயிட்டாரு. எதுக்கு? 30 வெள்ளி காசு அவருக்கு ரெடியாது போயிட்டாரு அவர். இப்ப யாரு இவங்களுக்குள்ள ஒரு விவாதம் வச்சு, இவனா காட்டி இவனா அவனா இவனா நீயா நான் பேசும் போது ஐயா டக்குன்னு எழுந்து போயிட்டாரு. முதல்ல ஒரு பாவிக்கு தான் அந்த திருசாத்திரம் வந்து பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அன்பான பேதுருக்கு கூட இல்ல, யோவானுக்கும் கூட இல்ல. தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று தெரிந்தே அவனை ஆண்டவர் மன்னித்து அனுப்பினார். இன்றைக்கும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில. தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் சிலுவை சாவில் கொடுக்கப்படுகிற போது நாம் மீட்கப்பட வேண்டும், நாம் வாழ்வு பெற வேண்டும், நாம் அழியாமல் புதிய உடன்படிக்கையின் மக்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் நம்மை மீட்டு எடுக்கும்படியாய் ஆண்டவர் இந்த மீட்பின் மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறார். இந்த விருந்து மீட்கப்படுவதால் கொடுக்கப்படுகிற மகிழ்ச்சி, பஸ்கா மகிழ்ச்சி. இதெல்லாம் எதுக்கு? வரப்போகிற விருந்துக்கு, வரப்போகிற திருமண விருந்துக்கு ஆயத்தப்பட போகிறோம். அந்த விருந்தை கொண்டாட போகிறோம். எப்போ? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை காலையில நமக்கு ஒரு பெரிய விருந்து இருக்கிறது.
அந்த விருந்து என்ன? ஏசாண்டவர் அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் இந்த பாடுகள். அவர் நமக்காக மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவர். அவருடைய புதிய உடன்படிக்கையின் மக்களாய், அவருடைய சாக்கிரமங்களுக்கு நாம் சாட்சிகளாய் இந்த உலகத்துல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தம் எப்பெல்லாம் இது கொடுக்கப்படுகிறதோ அப்பெல்லாம் நாம் என்ன நினைக்கணும்? அவர் சொன்ன கட்டளையே நினைவு போதும். அவர் என்ன சொல்றாரு? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்ன நினைக்கணும்? அவர் என்ன நினைக்கணும்? நம்ம வழியில் பார்க்குறோம் ஒரு ஆளை, எங்கெங்க போறீங்க? கல்யாணத்துக்கு போறோம். சாப்பிடும் போது என்ன கொஞ்சம் நினைச்சுப்பா சொல்றோமா இல்லையா? விருந்து போறோம், சாப்பிடும் போது கொஞ்சம் நினைச்சுப்பா இல்லையா? இல்லை எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வரப்போது வாங்கிட்டு போறோம், அப்படியா? என்ன கூட கொஞ்சம் கவனிப்பா சொல்றாங்களா இல்லையா? அப்போ அந்த கவனித்தல் அல்லது அதை பங்கு பெறுவது என்பது ரொம்ப முக்கியமானது. கடவுள் இந்த உலகத்துல நம்ம கொடுத்திருக்கிற இந்த சாக்கிரமத்தில் எப்பெல்லாம் நமக்கு அது நமக்கு ஆயத்தப்படுகிறது, அவரை நினைவு கூறுவது. அவரை ஏன் நினைவு கூறணும்? எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் பாடுகளை ஏற்றார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், என் பாவங்களுக்காக நான் தூக்க வேண்டிய சிலுவையை அவர் சுமந்தார், நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் நின்று எனக்காக மரித்தார், நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் நின்று தண்டிக்கப்பட்டார். பாருங்க, ஒரு சிலுவையை அவர் சுமந்திருக்கிறார். யாருக்கு? அது தூக்கிட்டு அப்படி போகும்போது பெண்மணிகள் பின்னால் அழுதுட்டே போறாங்க. என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர், ஏமா எனக்கு ஏன் அழுறீங்க? எனக்காக ஏன் அழுறீங்க? உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். உங்களுக்காக அழுங்க, உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே ஈசோப்பால் என் பாவத்திட்டை சுத்தமாக்கு. அவரை தவிர வேற யாரும் சுத்தமாக்க முடியாது. நீ எவ்வளவுதான் டிட்டர்ஜென்ட்டுக்கு பவுடர் போட்டு வாஷிங் மிஷின் போட்டு அடிச்சு தூக்கி போட்டால் ஒரு நாளைக்கு போற துணி மறுநாள் அழுதுதான். அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை. பாவம் நிறைந்த வாழ்க்கை, பலவீனம் நிறைந்த வாழ்க்கை. பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம், மீறுதல் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இவர்களுக்கு மத்தியில கடவுள் நம் மீது இரக்கமுள்ளவராயிருக்கிறார். கடவுள் நம் மீது அன்பு பாராட்டுகிறார். ஆபேலின் ரத்தம் அல்ல நீ செய்த அநியாயத்தை சொல்ல. இது யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட மக்களாய், நாம் பரிசுத்த மக்களாய் அவருடைய திரு சாத்தத்துல பயபக்தியோடு பங்கடைந்து அவருடைய விருந்துல நம்மை இணைத்துக் கொண்டு வரப்போகிற ஒரு புதிய உடன்படிக்கையின் விருந்து, கல்யாண விருந்து, அவருடைய 2வது வருகையில, அவர் வரும் வரையில நாம் இந்த ஐக்கியத்துல எப்படி ஆதி திருச்சபை அப்பம் பிட்டுதலிலும் அந்யோன்யத்திலும் ஜபத்திலும் திருவசனத்தை கேட்பதிலும் ஏகமாய் தரித்திருந்தார்களோ அதை போல நாம் ஏகமாய் தரித்திருந்து ஆண்டவருடைய மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் சாட்சியாய் வாழ தூய ஆவியானவர் நம்மை சக்திப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமீன். ஸ்தோத்திர பலிகளை பாடுவோம்.